Self-introduction 6 common mistakes in an interview and tips to avoid them. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 காமன் மிஸ்டேக்ஸை நீங்கள் தவிர்த்திங்கன்னா இன்டர்வியூவில் ஜெயிக்கலாம். ஓகே, நம்முடைய சேனல் பாசிபிள் இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக இந்த சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய தகவல்கள் உள்ள வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். நம்மளுடைய ஃபேஸ்புக் ஸ்பீக் இங்கிலீஷ் வித்தின் 16 ஹவர்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் அதில் இருக்கிறாங்க. டோன்ட் ஃபர்கெட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். Currently, I serves as the assistant to 3 of the company, 5 executive team members including the CEO. ஸோ இதில் என்னென்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். அதாவது ஐ அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இதில் நீங்கள் எஸ் ஆக்ஷன் வேர்போட சேர்க்கக்கூடாது. ஸோ ஐ சர்வ் அப்படின்றது தான் வரணும். அதனோடு நீங்கள் இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. கம்பெனிஸ் 5 எக்ஸிக்யூட்டிவ் டீம் வரணும். அந்த இடத்துல பொசசிவான விஷயம் வர்றதுனால கம்பெனிஸ் அப்படின்றதுல நம்ம அஃபாஸ்ட்ரஃபி எஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் போட்டிருக்கணும். ஸோ 2 தவறுகள் இந்த இடத்துல இடம்பெறுது. நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் ஃப்ளோவில் பேசும்பொழுது சில நேரங்களில் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்குரிய மெயின் வேர்பில் எஸ் ஆட் பண்ணுறது சகஜமாயிருச்சு. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்வியூ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுல நிச்சயமாக நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ 2வது விஷயம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்பில் பிரச்சனை ஏற்படுது. நல்லா பாருங்கள். ஐ ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் ஃபார் மை டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், ரைட்டிங் எபிலிட்டிஸ், கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ். இதில் 2 தவறுகளை நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, முதல்ல ஃபஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு நம்ம ஐ ஹாவ் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஹேஸ்னால் நீங்கள் 3rd பர்சன் ஹீ ஷீட் யூஸ் பண்ணும்போது பண்ணலாம். அதே மாதிரி கடைசியில் பாருங்கள், அண்ட் கமிட்மெண்ட் டு எக்ஸலன்ஸ். கடைசியில் ஒரு ஸ்கில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. 3வது விஷயம் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதில் ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, நம்ம வேர்பை சரியாக அப்ராப்ரியேட்டாக போடாததுனால ஒரு விளைவு தான் இது. ஸோ ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ் அப்படின்றத மைண்ட்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மிஸ்டேக்கை திருப்பி கமிட் பண்ணவே மாட்டீங்க. ஓகே, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா காமன் செக்ஷனில் நீங்கள் அந்த வேர்பை கரெக்டாக எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. 3வது விஷயம் என்னென்னா, ஐ எம் அ விஜிலண்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் பை ஒர்க்கிங் டு என்ஷூர் சேஃப், செக்யூர் அண்ட் ஆர்டர்லி என்விரான்மெண்ட்ஸ். இதில் என்ன தவறு நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு மிஸ்டேக் நீங்கள் விட்டுருக்கீங்க. சில்லி மிஸ்டேக் தான். இந்த ஜெரண்ட் அப்படின்றது தான் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு அடுத்து வரக்கூடிய ஜெரண்ட், அதில் நம்ம பை அப்படின்ற ப்ரப்போசிஷனை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, பையை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஐ எம் எ விஜிலண்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் செக்யூரிட்டி ஆஃபீஸர் working to ensure safe, secure and orderly environments. இந்த இடத்துல நீங்கள் இந்த பைன்றதை ரிமூவ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சென்டென்ஸ் இட் சவுண்ட்ஸ் குட், நல்லா உங்களுக்கு அது கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பை அப்படின்ற அனாவசியமான ப்ரப்போசிஷன் நீங்கள் ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பீப்புள் தோஸ் ஆர் ரியலி எக்ஸ்பர்ட் இன் கிராமர் they may find out your mistakes very quickly. உங்களை தவறுகளை சீக்கிரமாக துல்லியமாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 4வது விஷயம் பாருங்கள். I think that it is the most effective way to tackle large projects. ஸோ இந்த இடத்துல ஒரு 2 தவறுகள் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று, ஐ திங்க்கு அடுத்து நம்ம தட்டுன்ற ஒரு கன்ஜங்ஷனை போடவே கூடாது. நிறைய பேர் இந்த தவிர அடிக்கடி ஒரு கான்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு இன்டர்வியூவில் வந்திருக்கு. இன்னொரு கான்ஸ்டண்ட்டாக தொடர்ச்சியான ஒரு மிஸ்டேக் என்னென்னா, டு டேக்கிள்டு. அங்கே நீங்கள் வேர்ப் டூக்கு அடுத்து போட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இன்ஃபினிட்டிவ்க்கு அடுத்து அதாவது இன்ஃபினிட்டிவில் நம்ம டூக்கு அடுத்து என்ன போடணும்னா வேர்ப் 1 தான் போடணும். டு டேக்கிள் தான் போடணும். டு டேக்கிள்டு போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐ திங்க் இட் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு டேக்கிள் லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ்.
இந்த இடத்துல நீங்கள் டு டேக்கிள்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக தவறுங்க. verb to மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்க. நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் சரி, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் சரி, ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் சரி, எந்த ஒரு டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இன்ஃபினிட்டிவில் நீங்கள் டென்ஸை மாற்றாதீங்க. டூக்கு அடுத்து verb 1 தான் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணாலும் வரும். மெயின் வேர்பை நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கிறேன். ஐ லுக் ஃபார்வர்ட் ஒர்க்கிங் வித் த கம்பெனி இன் விச் தட் இஸ் அ டாப் ப்ரையாரிட்டி. இதில் என்ன தவறு இருக்குதுன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஐ லுக் ஃபார்வர்ட் ஒர்க்கிங் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸுங்க. இந்த ஃப்ரேஸ்லேயே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐ லுக் ஃபார்வர்ட் இதுக்கு அடுத்து டு ஒர்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏங்க இதில் மட்டும் நம்ம ஜெரண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க பை போடக்கூடாது, முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த ஒரு காமன் மிஸ்டேக்கில். அது வேறு இது வேறு. இது வந்து ஒரு ஃப்ரேஸ், டோட்டலாகவே இது ஒரு ஃப்ரேஸாக கொடுத்துருக்காங்க. ஐ லுக் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங்கிறது ஃப்ரேஸ் தான். அது டோட்டலாக நீங்கள் போடும்போது அதில் வந்து ஒரு ஃப்ரேஸாக வரும்போது அதில் நீங்கள் டூ சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், போடணுன்றது அவசியமான ஒரு விஷயம். சிக்ஸ்த் ஒன், லாஸ்ட் ஒன் பார்ப்போம். I believe that this experience will serve me well in achieving my ultimate goal of leading a marketing department someday. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்பத்தக்க ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்றத என்னுடைய அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் செய்யும் உங்களுடைய கம்பெனியில் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆதாரமாக பேசும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ திங்க்கு அடுத்து ஐ பிலீவ்க்கு அடுத்து நீங்கள் தட் யூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டடாக மாற்றுறீங்க. தயவுசெய்து தட்டுன்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ எப்படி சொல்லணும்? ஐ believe this experience will serve me well in achieving my ultimate goal of leading a marketing department someday. இந்த மாதிரி தட் இல்லாமல் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 காமன் மிஸ்டேக்ஸ். நம்ம இன்டர்வியூவில் போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் எக்யூப் அவர் செல்ஃப் அண்ட் வி ஷுட் கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. பேசும்போது யூ ஷுடின் ஃபீல் நர்வஸாக நீங்கள் ஃபீல் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் நம்ம விடுவோன்றதை வி ஹாவ் நோன் ஆல்ரெடி. நம்மளுக்கே தெரியும் நம்ம இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்றது நம்மளுக்கே தெரியும். அதனால தான் நம்ம பயந்துட்டு என்ன செய்கிறோம், ஏதாவது ஒரு தெரிஞ்ச விஷயத்தையே நம்ம தப்பு பண்ணிடுறோம். சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்னால சம்டைம்ஸ் வி மே கெட் பேட் நேம் ஆர் சம்டைம்ஸ் தே மே டெல் தட் வி ஆர் நாட் குவாலிஃபைடு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது மாதிரி தவறுகள் பண்ணாமல் ப்ரிப்பேர் ஆகிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய வீடியோ பார்ப்போம், மறந்துடாதீங்க.